சாம்சங் மொபைலில் நீங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையுமே நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு அதில் கேட்ச் டேட்டா அப்படின்றது ஏறிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த கேட்ச் டேட்டா எல்லாமே எல்லா ஆப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா வந்து கொடுக்கலாம். இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் வந்து கொடுங்க. அது எல்லா ஆப்ஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். எப்பப்போலாம் உங்களுக்கு கேட்ச் டேட்டா இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில ஆப்பில் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே தேவைப்படலை அப்படின்னாலும் நீங்கள் கிளியர் டேட்டா வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கிளியர் டேட்டா கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவுமே வந்து டெலீட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டா தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்பு இல்லை உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எந்த டேட்டாவும் தேவைப்படாத ஒரு ஆப்பாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுங்க. இதே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் கிளியர் கேஷ் மட்டும் வந்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து செஞ்சுட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. இப்போது எப்படி வந்து சாம்சங் மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.